பாய் படமும் நல்லா இருக்கு. முக்கியமா அவங்க சொல்ல வந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாம் பிளாஸ்டிங் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட டெல்லியில பாம் பிளாஸ்டிங், செங்கோட்டையில பாம் பிளாஸ்டிங் நடந்துச்சு. ஸோ அதை கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் வந்து அவங்க சொல்ல வந்த விஷயம் கோவையிலும் இந்த மாதிரி நடந்துச்சுங்க, அதை சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல வந்துட்டு ஸ்லீப்பர் செல்ஸ்னா யாரு அதுன்றது நமக்கு நிறைய பேர் தெரியாது. நம்ம எல்லாரோட மக்களோட மக்களா இருக்கோம், யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது. பட் இப்படிலாம் கூட இருப்பாங்களான்ற மாதிரி இந்த படத்துல நிறைய படத்துல காமிச்சிருக்காங்க. பட் இந்த படத்துல இன்னும் நல்லா காமிச்சிருக்காங்க. அண்ட் ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைனல் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபைட்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. பட் வந்து இன்னும் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும். சில இடங்கள்ல வந்து என்ன சொல்றது, ஸோ சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் லாக் ஆகுது. டேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ண சில விஷயங்கள்ல. பட் ஓவரால் நல்லா இருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா பை ஸோ ஹீரோவோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு மினிமம் பட்ஜெட் ஒரு படத்துல வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியா பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். அண்ட் படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே ஒண்ணு ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அண்ட் எப்படி சொல்றது, அதுல ஒரு வேலைக்காரி கேரக்டர் இருக்கும், எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க கேரக்டர், அந்த டான்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ படம் எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப ட்விஸ்டிங்கா இருக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், அவங்க ஒன்று பண்ணுவாங்க. ஸோ பார்க்க என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதுதான் என்ன சொல்றதுன்னா, இது கான்ட்ரவர்சி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லல, ஸ்லீப்பர் செல்ஸ் யாருன்றது மட்டும் சொல்லல. அந்த பாம் பிளாஸ்ட் ஆகுறது எல்லாமே இருக்கும். எனக்கு கூட கொஞ்சம் அந்த இது மட்டும் கொஞ்சம் டவுட் இருந்தது. ஆனா பரவாயில்ல, பாக்கலாம், படம் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களால என்ன முடியுமோ அதை பெட்டரா கொடுத்துருக்காங்க. அது நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் அந்த டீமுக்கு. அந்த ஹீரோக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். அழகா இருக்காரு ஹீரோ. மோஸ்ட் ஆஃப் இப்ப எல்லா படத்துலயுமே வைக்கிறாங்க பாஸ், அதனால அதை சொல்ல முடியாது. எல்லா படத்துலயுமே வைக்கிறாங்க பாஸ், அதனால இதுலயும் வச்சுட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் மார்க்கெட் ஆகணும்ல பாஸ். என்ன பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் யாருன்னு, அதுக்கு ஹெட் யாரு, அது கொஞ்சம் பண்ணிருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இவங்க 2 பேர் வந்ததெல்லாம் கிளாரிட்டி இது பண்ணாங்க. இடையில அவங்க ஒரு ஸ்டோரி போகும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன மைல்டு கிளாரிட்டி மட்டும் கொடுத்துருக்கலாம். மற்றபடி எல்லாமே படம் சூப்பர் தான், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஹீரோயினி லாஸ்டா தான் காமிக்கிறாங்க. சோ அந்த பொண்ணு கியூட்டா இருக்கு பாக்க. ரெண்டு ஹீரோயினியா இருக்க மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹீரோயினி தீவிரவாதியா இருப்பாங்க, செகண்ட் ஹீரோயினி வந்து கியூட்டா இருக்காங்க. அவ்வளவுதான், நல்லா இருக்காங்க, பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த படம்? பெரியவங்க, கண்டிப்பா பெரியவங்க பார்க்கலாம். சின்ன பசங்க வேணாம், ஏன்னா 18+ லைட்டா இருக்குன்றதுனால சொல்றேன். தேங்க்யூ.